மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்த மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இதை மறக்கவே முடியாது, மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. There is no chance to forget. There is no chance to forget. There is no chance. Chance அப்படின்னா வாய்ப்பு. ஸோ there is no chance அப்படின்னா வாய்ப்பே இல்லை. To forget. Forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. There is no chance to forget. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நேற்று என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா? அவன் நேற்று என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know what he did yesterday? Do you know what he did yesterday? Do you know? உனக்கு தெரியுமா? What he did. அவன் என்ன செஞ்சான்னு. yesterday நேற்று. ஸோ அவன் நேற்று என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? Do you know what he did yesterday? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு. நம்ம எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The time we expected has come. The time we expected has come. The time we expected. நம்ம எதிர்பார்த்த நேரம் has come வந்துட்டு. நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் வந்து விட்டது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, The time we have been expecting has come. The time we have been expecting has come. The time we have been expecting அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் has come வந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? யாரையும் உள்ள விடாத. யாரையும் உள்ள விடாத. யாரையும் உள்ள விடாத. எல்லாரையும் வெளியிலே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't let anyone in. Don't let anyone in. Don't let anyone அப்படின்னா யாரையும் விடாத. இன் அப்படின்னா உள்ள. ஸோ உள்ள யாரையும் விடாத. Don't let anyone in. இதுவே யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு உள்ள விடாத அப்படின்னு சொல்லணும்னா Don't let anyone in for a while. ஓகேவா? For a while அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் சரியாவே தூங்கலை. இவன் சரியாவே தூங்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He hadn't slept well. He hadn't slept well. அவன் நேற்று சரியாவே தூங்கலை. He hadn't slept well yesterday. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யாருக்குமே இது தெரியாது. நம்ம யாருக்குமே இது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? None of us know this. None of us know this. None of us அப்படின்னா நம்ம யாருக்குமே, நம்மள ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம யாருக்குமே know this இது தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ போறியா இல்லையா? நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are you going or not? Are you going or not? Are you going? நீ போறியா or not? இல்லையா? நீ போறியா இல்லையா? Are you going or not? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போகலாமா? அவங்களாம் போயிட்டாங்க, இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can we go now? Can we go now? Can we go? நம்ம போகலாமா? now இப்போ. நம்ம இப்போ போகலாமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே சத்தம் போடாத. அங்கே போய் பேசு, இங்கே சத்தம் போடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't make noise here. Don't make noise here. Don't make noise. சத்தம் போடாத. நாய்ஸ் அப்படின்னா சத்தம் போடுறது. ஓகேவா? சத்தம் எழுப்புறது. ஸோ டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னா சத்தம் போடாத. ஹியர் இங்கே, இங்கே சத்தம் போடாத. ஓகேவா? ஸோ இதுவே இந்த இடத்துல சத்தம் போடாத, இந்த இடத்துல சத்தம் போடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை வர சொன்னேனா? நான் உன்னை வர சொன்னேனா? நான் உன்னை வர சொன்னேனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I ask you to come? Did I ask you to come? Did I ask you? நான் உன்னை உங்ககிட்ட கேட்டேனா? டு கம் வர சொல்லி, நான் உங்ககிட்ட வர சொல்லி கேட்டேனா? Did I ask you to come? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை இப்போ அனுப்ப மாட்டேன். நான் அவனை இப்போ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't send him now. I won't send him now. I won't send அப்படின்னு நான் அனுப்ப மாட்டேன். won't அப்படின்னா will notோட ஷார்ட் ஃபார்ம் தான் won't. ஓகேவா? ஸோ I will not send. send அப்படின்னா அனுப்புறது. ஸோ I will not send நான் அனுப்ப மாட்டேன். him அவனை. now இப்போ. நான் அவனை இப்போ அனுப்ப மாட்டேன். I won't send him now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனுக்கு எது நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't let anything happen to him. I won't let anything happen to him. I won't let அப்படின்னா நான் விட மாட்டேன். anything happen எதுவும் நடக்கிறதுக்கு. to him அவனுக்கு. அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். I won't let anything happen to him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எதுவும் நடக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா?
ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன், எதுவும் நடக்காது. டு ஹிம், அவனுக்கு எதுவும் நடக்காது. அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லணும்னா நத்திங் வில் ஹேப்பன் பேட்லி டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் பேட்லி டு ஹிம். ஓகேவா? இங்கே பேட்லி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் எப்படி அதை கேட்க முடியும்? என்னால் எப்படி அதை கேட்க முடியும்? நீயே கேளு, என்னால் எப்படி கேட்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஹவு கேன் ஐ ஆஸ்க் தட்? ஹவு கேன் ஐ ஆஸ்க் தட்? ஹவு கேன் ஐ ஆஸ்க், என்னால் எப்படி கேட்க முடியும்? ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது, முடியும் அப்படின்னா கேன். ஸோ ஹவ் அப்படின்னா எப்படி. ஹவு கேன் ஐ ஆஸ்க், என்னால் எப்படி முடியும் கேட்குறதுக்கு. தட், அதை என்னால் எப்படி கேட்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்குது. உன் ஃபோனு அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யுவர் ஃபோன் இஸ் கண்டினியூஸ்லி ரிங்கிங். யுவர் ஃபோன் இஸ் கண்டினியூஸ்லி ரிங்கிங். யுவர் ஃபோன், உன்னோட ஃபோனு, உன்னோட மொபைல் இஸ் கண்டினியூஸ்லி ரிங்கிங் அப்படின்னா அடிச்சுக்கிட்டே இருக்குது. யாரோ உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாரோ உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா someone is keep on calling you. someone is keep on calling you. someone அப்படின்னா யாரோ, is keep on calling அப்படின்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூ அப்படின்னா உன்னை யாரோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க, கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு எதுவும் புரியாது. எனக்கு எதுவும் புரியலை. எனக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை. எனி திங், எதுவும் எனக்கு புரியலை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது உன்னோட தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இது உன்னோட தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே புரியும், இது உன் தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். ஐ நோ இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். ஐ நோ, எனக்கு தெரியும். இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக், இது உன்னோட தவறு இல்லைன்னு. மிஸ்டேக் அப்படின்னா தவறு. இது உன் தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐ நோ இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. உனக்கு ஏற்கனவே தெரியுமா. உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ நோ ஆல்ரெடி. டிட் யூ நோ ஆல்ரெடி, உனக்கு ஏற்கனவே தெரியுமா, தெரிஞ்சதா. டிட் யூ நோ ஆல்ரெடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட பதில் இல்லை. நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர். ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர், என்கிட்ட பதில் இல்லை. நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர் ஃபார் யுவர் கொஷின். ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர் ஃபார் யுவர் கொஷின். ஸோ இதுவே அவன்கிட்ட கேள்வி கேளு. அவன்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு சொல்லணும்னா ஆஸ்க் ஹிம் த கொஷின். ஆஸ்க் ஹிம் த கொஷின். அவன்கிட்ட கேள்வி கேளு. ஆஸ்க் ஹிம் த கொஷின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not say anything. He will not say anything. He will not say, அவன் சொல்ல மாட்டான். anything, எதுவும். அவன் எதுவும் சொல்ல மாட்டான். He will not say anything. ஸோ இதுவே அவன் எதுவும் சொல்லுவானா. அவன் எதுவும் சொல்லுவானா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will he say anything? Will he say anything? அவன் எதுவும் சொல்லுவானா. Will he say anything? ஓகேவா? உன் முகத்தில் தண்ணி ஊற்றிடுவேன். இப்படியே பேசிட்டு இருந்த உன் மூஞ்சிலே தண்ணி ஊற்றிடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will splash the water in your face. I will splash the water in your face. Splash அப்படின்னா தண்ணியை இப்படி வேகமாக இப்படி ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஸ்ப்ளாஷ். ஐ வில் ஸ்ப்ளாஷ் த வாட்டர், நான் தண்ணியை ஊற்றிடுவேன். இன் யோர் ஃபேஸும் ஃபேஸில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை விஷயம் சொல்லலாம். கேன் ஐ ஆஸ்க் யூ ஆல் சம்திங். கேன் ஐ ஆஸ்க் யூ ஆல் சம்திங். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா. கேன் ஐ ஆஸ்க் யூ ஆல் சம்திங். அவன் என்கிட்ட ஒன்று கேட்டான். அவன் என்கிட்ட ஒன்று கேட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. இதை வேணும்னே நான் பண்ணல, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட் வாசன்ட் இன்டென்ஷனல். இட் வாசன்ட் இன்டென்ஷனல். இன்டென்ஷனல் அப்படின்னா வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்டென்ஷனல். ஸோ இட் வாசன்ட் இன்டென்ஷனல் அப்படின்னா இது வேணும்னே இல்லை, தெரியாமல் நடந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை செய்தாக வேண்டும். நான் அதை செய்யணும், நான் இனிமேல் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஸோ நம்ம இனிமேல் தான் செய்ய போகிறோம், அதனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹாவ் டு டூ தட் அப்படின்னா நான் இப்போ செய்யணும், இனிமேல் செய்தாக வேண்டும், இனிமேல் செய்ய போகிறோம், அதனால ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னுடன் தங்கிக் கொள்ளலாம், நீ என் கூடயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்டே வித் மீ. யூ கேன் ஸ்டே வித் மீ. யூ கேன் ஸ்டே. ஸ்டே அப்படின்னா தங்குறது. ஸோ யூ கேன் ஸ்டே அப்படின்னா நீ தங்கலாம். வித் மீ அப்படின்னா என் கூட. ஸோ யூ கேன் ஸ்டே வித் மீ, நீ என் கூடவே தங்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்களிடம் அது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று கேட்குறோம், அவங்கள்ட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்புறம் நம்ம சொல்லுவோம் இல்லை அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. தே டோன்ட் ஹாவ் தட். தே டோன்ட் ஹாவ் தட். தே டோன்ட் ஹாவ் தட் அப்படின்னா அவங்கள்ட்ட அது இல்லை. ஓகேவா? இதுவே அவங்கள்ட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா தே ஹாவ் தட். அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா தே டோன்ட் ஹாவ் தட். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு வேறு என்ன பிடிக்கும்? உனக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் எல்ஸ் டூ யூ லைக். வாட் எல்ஸ் டூ யூ லைக். வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன, டூ யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்கும். ஸோ வாட் எல்ஸ் டூ யூ லைக். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாம் எப்படி நடந்தது? ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. How did it all happen? How did it all happen? How did it happen அப்படின்னா இது எப்படி நடந்தது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி நடந்ததை பற்றி கேட்குறோம், அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் அப்படிங்கிறதுனால how did it all happen, இது எல்லாம் எப்படி நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்னுடைய நண்பர்களை அழைத்து வருகிறேன். நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I'll bring all my friends. I'll bring all my friends. I will bring அப்படின்னா நான் அழைச்சிட்டு வரேன். all my friends அப்படின்னா என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும். I'll bring all my friends. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்கிறது என்று சொல். ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கோ என்னமோ அப்படி கொடுக்குறோம், கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. let me know how it is. let me know how it is. ஸோ let me know அப்படின்னா என்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ how it is அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு, ஸோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியப்படுத்து, என்கிட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அந்த வழியாக தான் போகிறேன். இப்போ வந்து நம்மள்ட்ட நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நான் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ஐம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ஐம் ஹெட்டிங் அப்படின்னா நான் அந்த வழியாக தான் போகிறேன். இன் தட் டைரக்ஷன் அப்படின்னா அந்த வழியாக தான். நான் ட்ராப் பண்ணிடுறேன், நான் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. How would I be without you? How would I be without you? How would I be அப்படின்னா நான் எப்படி இருப்பேன். without you அப்படின்னா நீ இல்லாமல். ஸோ நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன். How would I be without you? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பார்த்து நட. ஸோ இப்போ யாரோ நடந்து போகிறாங்க, அப்போ ஏதோ தடுக்குது, ஏதோ இடிச்சிருச்சுன்னா பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். வாட்ச் யுவர் ஸ்டெப். வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னா பார்த்து நட. ஸ்டெப்னா நம்ம அடி எடுத்து வைக்கிறது. ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்து நட. வாட்ச் யுவர் ஸ்டெப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அவளை சமாளிக்க முடியவில்லை. என்னால் அவளை சமாளிக்க முடியல, நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ காண்ட் ஹேண்டில் ஹர். ஐ காண்ட் ஹேண்டில் ஹர். ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்கிறது. ஓகேவா? ஸோ ஐ காண்ட் ஹேண்டில் அப்படின்னா என்னால் சமாளிக்க முடியலை. ஹர் அப்படின்னா அவளை. ஐ காண்ட் ஹேண்டில் ஹர், என்னால் அவளை சமாளிக்க முடியல. ஸோ நீ கீழே விழுந்து விடுவாய். நீ கீழே விழுந்துடுவ, பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ வில் ஃபால் டவுன். யூ வில் ஃபால் டவுன். யூ வில் ஃபால் டவுன் அப்படின்னா கீழே விழுந்துடுவேன். ஸோ இனிமேல் நடக்க போகிறது. இதுவே நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஃபெல் டவுன். ஃபெல் அப்படின்னா விழுந்துட்டேன், பாஸ்ட் டென்ஸ். அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னன்னா ஃபால். ஸோ இதுவே விழுந்துடுவேன் அப்படின்னு ஃபியூச்சரில் சொல்லணும்னா வில் ஃபால். ஓகேவா? ஸோ யூ வில் ஃபால் டவுன் அப்படின்னா நீ கீழே விழுந்துடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய பைக் அங்கே இருக்கிறது. இப்போ நம்ம ஷாப்பிங் ஒரு இடத்துல நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஒரு கடைக்கு போயிருக்கோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வரப்போ அங்கே நிறைய பைக் அதை மாதிரியே நினைச்சுன்னா என் பைக் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா உன் பைக் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யுவர் பைக் இஸ் ஓவர் தேர். யுவர் பைக் இஸ் ஓவர் தேர். யுவர் பைக் இஸ் ஓவர் தேர் அப்படின்னா உன்னோட பைக் அங்கே இருக்கு. தேர் அப்படின்னா அங்கே. ஸோ யுவர் பைக் அப்படின்னா உன்னோட பைக். இஸ் அப்படின்னா இருக்கிறது. யுவர் பைக் இஸ் ஓவர் தேர், உன்னோட பைக் அங்கே இருக்கு. ஓகேவா? இதுவே உன்னோட பைக் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா யுவர் பைக் இஸ் ஓவர் ஹியர். ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே. ஓகேவா? ஸோ யுவர் பைக் இஸ் ஓவர் ஹியர். உன்னால் என்னுடன் தங்க முடியாது. ஸோ உன்னால என் கூட தங்க முடியாது, நீ வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உனக்கு தாமதமாக கால் செய்கிறேன். ஸோ நான் உனக்கு லேட்டா கால் பண்றேன். நான் உனக்கு தாமதமாக கால் செய்கிறேன். நான் உனக்கு லேட்டா கால் பண்றேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க.
ஐ வில் கால் யூ லேட்டர். ஸோ ஐ வில் கால் யூ அப்படின்னு நான் உனக்கு கால் பண்றேன். ஸோ லேட்டர் அப்படின்னா தாமதமா, லேட்டா, அப்புறமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு லேட்டர், ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகேவா? ஸோ நீ எனக்கு தாமதமாக கால் செய். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எனக்கு தாமதமாக கால் செய். நான் இப்ப வேலையா இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. கால் மீ லேட்டர். கால் மீ லேட்டர். ஓகேவா? ஸோ கால் மீ லேட்டர் அப்படின்னு நீ எனக்கு லேட்டா தாமதமா கால் பண்ணு. ஸோ இதுவே இப்போ யாரோ கால் பண்றாங்க. ஸோ நீங்க கால் எடுத்துட்டு நான் வேலையா இருக்கேன், எனக்கு நீ மறுபடியும் அப்புறமா கால் பண்ணு. ஸோ மறுபடியும் நீ எனக்கு அப்புறமா கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா கால் மீ பேக் லேட்டர். கால் மீ பேக் லேட்டர். எனக்கு மறுபடியும் நீ அப்புறமா கால் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய வயது என்ன? ஸோ எதை பத்தி கேட்கிறோம்? உங்க வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. How old are you? So how old are you அப்படின்னா உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு how old are you அப்படின்னு கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உங்களுடைய இன்றைய நாள் எப்படி இருந்தது? இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? எஸ் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிள். how was your day today? how was your day today? how was your day? இருந்தது அப்படின்னு தானே சொல்றோம், அதனால was. ஓகேவா? ஸோ இப்ப நாள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா how is your day அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி இருந்தது முடிஞ்சிட்டு அதை கேட்கிறோம். ஸோ இப்போ ஸ்கூல் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ முடிஞ்சதை கேட்கறதுனால how was your day today? இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு. ஸோ இதுவே வீக்கெண்ட் முடிஞ்சு மறுபடியும் நீங்க ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போறீங்க, வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. சேம் லைக் பிஃபோர், how was your weekend? how was your weekend? ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கு வருவது உங்களுக்கு முதல் தடவையா? சோ ஏதோ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க யாரோ இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. is this your first time here? is this your first time here? is this your first time அப்படின்னா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவையா? here அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் தடவையா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்களா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ is this your first time here? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு உதவி செய்ய முடியுமா? சோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படிம்போம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ. நம்ம பொலைட்டா கேட்கிறோம், அதனால கேன். ஓகேவா? கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி செய்றீங்களா? ஹெல்ப் அப்படின்னா உதவி, மீ அப்படின்னா எனக்கு. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்றீங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஓகேவா? ஏதோ ஒன்று கேட்கிறோம், ஏதோ ஒரு நீங்க ஏதோ போய் ட்ரெஸ் வாங்குறீங்க, ஸோ அதை சென்ட் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. is this okay? so is this okay அப்படின்னா இது ஓகேவா? is this okay? இது ஓகேவா? ஓகேவா? சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அப்படி சொல்லவில்லை. ஸோ இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கீங்க, அவன் நேற்று சொன்னா பாரு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எனக்கு அவன் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க அவன் அந்த மாதிரி சொல்லல, அந்த அர்த்தத்தில் அவன் சொல்லல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். he didn't mean that. he didn't mean that. he didn't mean அப்படின்னா அவன் அந்த அர்த்தத்துல சொல்லல. இட் அப்படின்னா அதை. ஓகேவா? சோ he didn't mean that. அவன் அந்த அர்த்தத்துல சொல்லல. சோ இதுவே இப்ப பேசிட்டு இருக்கீங்க, அப்படி இப்ப சொல்றப்பயே அவன் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்லணும்னா he doesn't mean it. he doesn't, இவன் இப்ப நடக்கிறப்ப அவன் அப்படி சொல்லல, அந்த அர்த்தத்துல சொல்லல, நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா he doesn't mean it. he doesn't mean it. அவன் அப்படி சொல்லல, அந்த அர்த்தத்துல சொல்லல, தப்பா எடுத்துக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஜோக் பண்ணிக்கிறேனா? இப்ப நீங்க ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, அப்ப யாராவது சிரிச்சாங்கன்னா நான் என்ன ஜோக்கா பண்ணிட்டு இருக்கேன், ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? சோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. am I joking அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா am I cracking jokes? am I cracking jokes? cracking jokes அப்படின்னா ஜோக் பண்றது. ஓகேவா? சோ cracking jokes. am I cracking jokes? நான் என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கேனா? இல்ல am I joking? நான் ஜோக் பண்ணிட்டு இருக்கேனா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தயவு செய்து உட்காருங்கள். இப்ப யாரோ வீட்டுக்கு வராங்க, இல்ல ஏதோ நீங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க, யாரோ வராங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹேவ் யோர் சீட் அப்படின்னாலும் உட்காருங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெண்டு விதமா சொல்லலாம். ப்ளீஸ் பி சீட்டட், ஹேவ் யோர் சீட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எங்களுடன் சேர நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எங்களுடன் சேர விரும்புகிறாயா? நாங்க நாளைக்கு அங்க போறோம், நீ எங்களோட வரியா, ஆசைப்படுறியா, வரத்துக்கு ஆசைப்படுறியா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. do you want to join us? do you want to join us? do you want to join அப்படின்னா எங்களோட நீயும் சேர்றதுக்கு விரும்புறியா? do you want to join us? சேர்ந்து வரதுக்கு. சோ அதான் do you want to join us? நீ எங்களோட ஜாயின் பண்றதுக்கு விரும்புறியா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். சோ ஏதோ நீங்க பேசுறீங்க, அப்ப யாரோ வந்து உங்களுக்கு ஏதோ சொல்றாங்க, கோவமா இது உனக்கு தேவையில்லாத விஷயம், என் விஷயத்தில் தலையிடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் none of your business. இட்ஸ் none of your business அப்படின்னா என் விஷயத்தில் தலையிடாத, இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இட்ஸ் none of your business. ஓகேவா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வில் டேக் கேர் த ரெஸ்ட். ஐ வில் டேக் கேர் த ரெஸ்ட். ஐ வில் டேக் கேர் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன்,
த ரெஸ்ட், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் த ரெஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் செட் எவ்ரிதிங் ஐ நோ. ஐ ஹாவ் செட் எவ்ரிதிங் ஐ நோ. ஐ ஹாவ் செட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எவ்ரிதிங் எல்லாத்தையும், ஐ நோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஐ ஹாவ் செட் எவ்ரிதிங் ஐ நோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know very well that you don't like me. I know very well that you don't like me. I know very well எனக்கு நல்லாவே தெரியும். That you don't like me உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். I know very well that you don't like me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் மீ அப்டேட்டட். கீப் மீ அப்டேட்டட் அப்படின்னா எனக்கு சொல்லிக்கிட்டே இரு. கீப் மீ அப்டேட்டட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் சே எனிதிங் ரைட் நவ். ஐ கான்ட் சே எனிதிங் ரைட் நவ். ஐ கான்ட் சே எனிதிங் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ரைட் நவ் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஐ கான்ட் சே எனிதிங் ரைட் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தால் நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நான் விளையாடலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐம் நாட் ஜோக்கிங். ஐம் நாட் ஜோக்கிங். ஐம் நாட் ஜோக்கிங் அப்படின்னு நான் விளையாட்டு பண்ணல, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் என்ன நினைக்கிறா? அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக போகிறா. அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டஸ் ஷி திங்க். வாட் டஸ் ஷி திங்க் அவள் என்ன நினைக்கிறா? வாட் டஸ் ஷி திங்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் ரொம்ப அன்பானவளாக இருக்கா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் லவ்லி. ஷீ இஸ் லவ்லி அப்படின்னா அவள் ரொம்ப அன்பானவளாக இருக்கா. ஷீ இஸ் லவ்லி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடு. இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் ஃபினிஷ் திஸ் ஒர்க் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ப்ளீஸ் ஃபினிஷ் திஸ் ஒர்க் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ப்ளீஸ் ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வேலையை முடிச்சிடு. ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து, ஃபினிஷ் அப்படின்னா முடிச்சிடு இந்த வேலையை, திஸ் ஒர்க். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், முடிஞ்ச அளவு சீக்கிரம். ஓகேவா? ஸோ இதுவே ஷார்ட்டாக ASAP அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். உன்னால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஃபிக்ஸ் எனிதிங். யூ கேன் ஃபிக்ஸ் எனிதிங் உன்னால் எதை வேணாலும் சரி பண்ண முடியும். யூ கேன் ஃபிக்ஸ் எனிதிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுலேருந்து தள்ளியே இரு. நீ இதில் தலையிடாத, இதுலேருந்து நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். ஸ்டே அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னா இதுலேருந்து ஸ்டே அப்படின்னா ஸ்டே அவுட் அப்படின்னா தள்ளிடு. திஸ் ஆஃப் திஸ் அப்படின்னா இதுலேருந்து தள்ளியே இரு. ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். In this matter, I am going to support him. In this matter, I am going to support him. In this matter, இந்த விஷயத்தில் I am going to support. நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஹிம் அப்படின்னா அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did what I could do. I did what I could do. I did நான் பண்ணினேன். What I could do என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணினேன். I did what I could do. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, மாறவே இல்லை, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஸ்டில் த சேம். யூ ஆர் ஸ்டில் த சேம். த சேம் அப்படின்னா அதே மாதிரி தான், அப்படியே ஒன்றாவே. யூ ஆர் நீ இருக்க, நீ அப்படியே தான் இருக்க. யூ ஆர் ஸ்டில் த சேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இப்போ தான் மேக்கப் போட்டேன். நான் இப்போ தான் மேக்கப் போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் புட் ஆன் மேக்கப். ஐ ஜஸ்ட் புட் ஆன் மேக்கப். ஸோ மேக்கப் போட்டேன் அப்படிங்கிறதுக்கு போட்டேன் அப்படின்னா புட் ஆன். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் புட் ஆன் மேக்கப் அப்படின்னா நான் இப்போ தான் மேக்கப் போட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிற, இன்னும் நீ எவ்வளோ நேரம் இங்கே இருப்ப அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு பி ஹியர். ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு பி ஹியர். ஹவு லாங் எவ்வளோ நேரம். ஆர் யூ கோயிங் டு பி ஹியர் நீ இங்கே இருக்க போகிறேன். ஸோ நான் இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு பி ஹியர் ஃபார் அ வைல்.
ஐ எம் கோயிங் டு பி ஹியர் ஃபார் அ வைல். ஐ எம் கோயிங் டு பி ஹியர், நான் இங்கே இருக்க போகிறேன். ஃபார் அ வைல், கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கே இருக்க போகிறேன். ஓகேவா? அவன் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரமாக உன்னை ஆளே பார்க்க முடியல, கொஞ்ச நேரமாக உன்னை ஆளையே காணும், கொஞ்ச நேரமாக உன்னை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ வைல். ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ வைல். ஐ ஹாவன்ட் சீன் அப்படின்னா நான் பார்க்கல. யூ ஒன்று ஃபார் அ வைல், கொஞ்ச நேரமாக நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ வைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, சொல்லி எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you want me to keep on telling you? Do you want me to keep on telling you? Do you want me நான் பண்ணணும்னு நினைக்கிறியா? To keep on telling you, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? Do you want me to keep on telling you? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துப்பியா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துப்பியா அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will you get me wrong if I say something? Will you get me wrong if I say something? Will you get me wrong? என்ன தப்பாக எடுத்துப்பியா? If I say something, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துப்பியா? Will you get me wrong if I say something? நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்காத, நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't get me wrong if I say something. Don't get me wrong if I say something. Don't get me wrong என்ன தப்பாக எடுத்துக்காத. If I say something, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத. Don't get me wrong if I say something. அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படலை, அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படலை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one is harmed by that. No one is harmed by that. No one is harmed, யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படலை. by that, அதனால் யாருக்கும் எதுவும் ஏற்படலை. No one is harmed by that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏதோ நடந்துட்டுருக்கு, எனக்கு தான் தெரியல, ஆனால் என்னமோ நடந்துட்டுருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Something is happening. Something is happening. Something அப்படின்னா ஏதோ, is happening நடந்துட்டுருக்கு, ஏதோ நடந்துட்டுருக்கு. Something is happening. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இப்போ என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, அவங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What are they trying to say now? What are they trying to say now? What are they trying to say? அவங்க என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க now, இப்போ அவங்க என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க? What are they trying to say now? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நமக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கெலாம் நேரம் இல்லை, நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We don't have time for that. We don't have time for that. We don't have time, நமக்கு நேரம் இல்லை. for that, அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. We don't have time for that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்துட்டு போவேன், போகிறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்துட்டு போவேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will see him before I go. I will see him before I go. Or we can say I will meet him before I go. I will meet him, நான் அவனை பார்ப்பேன், நான் அவனை see him, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். before I go, நான் போகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இதுவே போகிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? meet him before you go. meet him before you go or see him before you go. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் அவள் அடிக்கடி இங்கே வரா, ஏன் அவள் அடிக்கடி இங்கே வரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Why does she come here often? Why does she come here often? Why does she come? அவள் ஏன் வரா here இங்கே, often அடிக்கடி, அவள் ஏன் இங்கே அடிக்கடி வரா? Why does she come here often? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் இங்கே அடிக்கடி வருவா, அவள் இங்கே அடிக்கடி வருவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? She comes here often. She comes here often. அவள் இங்கே அடிக்கடி வருவா. ஸோ இதுவே அவள் இங்கே அடிக்கடி வருவாளா, அவள் இங்கே அடிக்கடி வருவாளா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதை வேண்டுமென்றே செய்யவில்லை, இதை வேணும்னே நான் பண்ணல, தெரியாம நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. It wasn't intentional. It wasn't intentional. Intentional அப்படின்னா வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து intentional. ஸோ it wasn't intentional அப்படின்னா இது வேணும்னே இல்லை, தெரியாம நடந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை செய்தாக வேண்டும், நான் அதை செய்யணும், நான் இனிமேல் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஸோ நம்ம இனிமேல் தான் செய்ய போகிறோம், அதனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹாவ் டு டூ தட் அப்படின்னா நான் இப்போ செய்யணும், இனிமேல் செய்தாக வேண்டும், இனிமேல் செய்ய போகிறோம், அதனால ஐ வில் ஹாவ் டு டூ தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட், ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட், ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னுடன் தங்கிக் கொள்ளலாம், நீ என் கூடயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்டே வித் மீ, யூ கேன் ஸ்டே வித் மீ, யூ கேன் ஸ்டே, ஸ்டே அப்படின்னா தங்குறது. ஸோ யூ கேன் ஸ்டே அப்படின்னா நீ தங்கலாம், வித் மீ அப்படின்னா என் கூட. ஸோ யூ கேன் ஸ்டே வித் மீ, நீ என் கூடவே தங்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்களிடம் அது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று கேட்குறோம், அவங்கள்ட்ட அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இல்லை அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. they don't have that, they don't have that, they don't have that அப்படின்னா அவங்கள்ட்ட அது இல்லை. ஓகேவா. இதுவே அவங்கள்ட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா they have that, அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா they don't have that. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு வேறு என்ன பிடிக்கும், உனக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. வாட் எல்ஸ் டூ யூ லைக், வாட் எல்ஸ் டூ யூ லைக், வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன, டூ யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்கும். ஸோ வாட் எல்ஸ் டூ யூ லைக். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாம் எப்படி நடந்தது. ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. How did it all happen, how did it all happen, how did it happen அப்படின்னா இது எப்படி நடந்தது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி நடந்ததை பற்றி கேட்குறோம், அதனால did யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் அப்படிங்கிறதுனால how did it all happen, இது எல்லாம் எப்படி நடந்துச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்னுடைய நண்பர்களை அழைத்து வருகிறேன், நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. I'll bring all my friends, I'll bring all my friends, I will bring அப்படின்னா நான் அழைச்சிட்டு வரேன். all my friends அப்படின்னா என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும். I'll bring all my friends. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்கிறது என்று சொல். ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கோ என்னமோ அப்படி கொடுக்குறோம், கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. let me know how it is, let me know how it is. ஸோ let me know அப்படின்னா என்னட்ட சொல்லு, எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ how it is அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு, ஸோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியப்படுத்து, என்னட்ட சொல்லு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அந்த வழியாக தான் போகிறேன். இப்போ வந்து நம்மள்ட்ட நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நான் அந்த வழியாக தான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன், ஐம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ஐம் ஹெட்டிங் அப்படின்னா நான் அந்த வழியாக தான் போறேன், இன் தட் டைரக்ஷன் அப்படின்னா அந்த வழியாக தான், நான் ட்ராப் பண்ணிடுறேன், நான் அந்த வழியாக தான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. How would I be without you, how would I be without you, how would I be அப்படின்னா நான் எப்படி இருப்பேன், without you அப்படின்னா நீ இல்லாமல். ஸோ நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், how would I be without you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பார்த்து நட. ஸோ இப்போ யாரோ நடந்து போகிறாங்க, அப்போ ஏதோ தடுக்குது, ஏதோ இடிச்சிருச்சுன்னா பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ், வாட்ச் யுவர் ஸ்டெப், வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னா பார்த்து நட. ஸ்டெப்னா நம்ம அடி எடுத்து வைக்கிறது. ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்து நட, வாட்ச் யுவர் ஸ்டெப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அவளை சமாளிக்க முடியவில்லை, என்னால் அவளை சமாளிக்க முடியல, நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ காண்ட் ஹேண்டில் ஹர், ஐ காண்ட் ஹேண்டில் ஹர். ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்கிறது. ஓகேவா. ஸோ ஐ காண்ட் ஹேண்டில் அப்படின்னா என்னால் சமாளிக்க முடியல, ஹர் அப்படின்னா அவளை. ஐ காண்ட் ஹேண்டில் ஹர், என்னால் அவளை சமாளிக்க முடியல. ஸோ நீ கீழே விழுந்து விடுவாய், நீ கீழே விழுந்துடுவ, பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ வில் ஃபால் டவுன், யூ வில் fall down, you will fall down அப்படின்னா கீழே விழுந்துடுவேன். ஸோ இனிமேல் நடக்க போகிறது. இதுவே நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ fell down, fell அப்படின்னா விழுந்துட்டேன், past tense. அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னன்னா fall. ஸோ இதுவே விழுந்துடுவேன் அப்படின்னு ஃபியூச்சரில் சொல்லணும்னா will fall. ஓகேவா. ஸோ you will fall down அப்படின்னா நீ கீழே விழுந்துடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய பைக் அங்கே இருக்கிறது. இப்போ நம்ம ஷாப்பிங் ஒரு இடத்துல நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஒரு கடைக்கு போயிருக்கோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வரப்போ அங்கே நிறைய பைக் அதை மாதிரி நினைச்சுன்னா ஏன் பைக் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா உன் பைக் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. Your bike is over there, your bike is over there, your bike is over there அப்படின்னா உன்னோட பைக் அங்கே இருக்கு, there அப்படின்னா அங்கே. ஸோ your bike அப்படின்னா உன்னோட பைக், is அப்படின்னா இருக்கிறது, your bike is over there, உன்னோட பைக் அங்கே இருக்கு. ஓகேவா. இதுவே உன்னோட பைக் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா your bike is over here, hereனா இங்கே, thereனா அங்கே. ஓகேவா. ஸோ your bike is over here. ஸோ தட் உன்னால் என்னுடன் தங்க முடியாது, ஸோ உன்னால என் கூட தங்க முடியாது, நீ வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அவன் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. வாட் இஸ் ஹீ டூயிங் நவ்,
வாட் இஸ் ஹீ டூயிங் நவ். வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். டூயிங் அப்படின்னா பண்ணிட்டு இருக்குது. ஸோ வாட் அப்படின்னா என்ன. வாட் இஸ் ஹீ அப்படின்னா அவன். வாட் இஸ் ஹீ டூயிங் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். நவ் அப்படின்னா இப்போ அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள். அவள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. வாட் இஸ் ஷீ டூயிங் தேர். வாட் இஸ் ஷீ டூயிங் தேர். வாட் இஸ் ஷீ டூயிங் அப்படின்னா அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா. தேர் அப்படின்னா அங்கே. வாட் இஸ் ஷீ டூயிங் தேர். அவள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ உறுதியாக இருக்கிறாயா. இப்போ நம்ம ஏதோ நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா உறுதியாக சொல்றியா கண்டிப்பாக சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. ஆர் யூ ஷுர். ஆர் யூ ஷுர் அப்படின்னா உறுதியாக இருக்கியா உறுதியாக சொல்றியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுவே அவன் உறுதியாக இல்லை. அவன் உறுதியாக இல்லை அவன்கிட்ட கேட்காத அவன் உறுதியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஹீ இஸ் நாட் ஷுர். ஹீ இஸ் நாட் ஷுர். ஹீ இஸ் ஷுர் அப்படின்னா அவன் உறுதியாக இருக்கான். ஹீ இஸ் நாட் ஷுர் அப்படின்னா அவன் உறுதியாக இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அதை பற்றி எப்படி உணர்கிறான். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம். அவன் அதை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான். அவன் இப்போ அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. ஹவு டஸ் ஹி ஃபீல் அபவுட் தட். ஹவு டஸ் ஹி ஃபீல் அபவுட் தட். ஹவு டஸ் ஹி ஃபீல் அப்படின்னா அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான். அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி. ஹவு டஸ் ஹி ஃபீல் அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ நம்ம இப்போ நம்மள்ட்ட யாராவது கேட்குறாங்க. அப்போ இல்லை முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சரி என்னால் நிலமே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஐ கேன் அப்படின்னா நல்லா முடியுது. என்னது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது. சிச்சுவேஷன் அப்படின்னா சூழ்நிலை. ஓகேவா. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். என்னால் சிச்சுவேஷனை புரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் கேலி செய்து கொண்டிருக்கிறானா. அவன் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. இஸ் ஹி கிட்டிங். இஸ் ஹி கிட்டிங். கிட்டிங் அப்படின்னா கிண்டல் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இஸ் ஹி கிட்டிங் அப்படின்னா அவன் என்ன கேலி பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அவளை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறானா. அவன் என்ன அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. இஸ் ஹி கிட்டிங் ஹர். இஸ் ஹி கிட்டிங் ஹர். கிட்டிங் ஹர் அப்படின்னா அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. இஸ் ஹி கிட்டிங் அப்படின்னா அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. இஸ் ஹி கிட்டிங் ஹர் அப்படின்னா அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல யோசனை. இப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம். நல்ல யோசனை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் அ குட் ஐடியா. இட்ஸ் அ குட் ஐடியா. ஐடியா அப்படின்னா யோசனை. ஸோ இட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னா இது ஒரு நல்ல யோசனை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வேலையாக இருக்கிறானா. அவன் வேலையாக இருக்கானா. அவன்கிட்ட நான் பேசணும் அவன் வேலையாக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. இஸ் ஹி பிஸி. இஸ் ஹி பிஸி அப்படின்னா அவன் வேலையாக இருக்கானா. இதுவே அவள் வேலையாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இஸ் ஷி பிஸி. அவள் வேலையாக இருக்காளா. இதுவே நீ வேலையாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா என்ன சொல்லணும். வாஸ் ஹி பிஸி அப்படின்னா அவன் வேலையாக இருந்தானா. வாஸ் ஹி பிஸி. ஓகேவா. ஸோ வாஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் அதனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வாஸ் ஷி பிஸி அப்படின்னா அவள் பிஸியாக இருந்தாளா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இப்போது பிஸியாக இருக்கிறான். அவன் இப்போ பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஹி இஸ் பிஸி நவ். ஹி இஸ் பிஸி நவ். அவன் இப்போ வேலையாக இருக்கான். இப்போனாலும் பேச முடியாது. அவன் வேலையாக இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹி இஸ் பிஸி நவ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்னுடைய சொந்த காலில் நிற்கிறேன். நான் யார்கிட்டையும் போய் எந்த ஹெல்ப்பும் கேட்கறதில்ல. நான் என்னோட சொந்த காலில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக எப்படி யோசிப்போம். ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் லெக் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. ஸோ அப்படிலாம் நம்ம ப்ராப்பராக வேர்ட் டு வேர்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஸோ சொந்த காலில் நிற்கிறது நம்ம யாரையும் எதிர்பார்க்காம சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இண்டிபெண்டன்ட் அப்படின்னா நம்ம யாரையும் நம்பி இல்லாமல் நம்ம சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே யாராவது நம்ம சார்ந்து இருக்கிறோம் யாரையோ நம்ம நாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இங்கே சென்டென்ஸ் என்னன்னா நான் ஏன் சொந்த காலில் நிற்கிறேன். நான் யாரையும் எதிர்பார்க்காம சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் இண்டிபெண்டன்ட். ஐ எம் இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த ட்ரெஸ்ஸை ஆன்லைனில் வாங்கினேன். இப்போ யாரும் இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஆன்லைன். ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஆன்லைன். ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன். பையோட பாஸ்ட் டென்ஸ் பாட். பாட்னா வாங்குறது. ஓகேவா. ஸோ ஐ பாட் நான் வாங்கினேன். திஸ் ட்ரெஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ் நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன். ஆன்லைன் அப்படின்னா ஆன்லைனில். ஸோ நம்ம நிறைய பேர் நம்ம எப்படியா யூஸ்வலாக சொல்லுவோம்னா ஐ பாட் திஸ் ட்ரெஸ் இன் ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் அப்படிங்கிறதுனால இன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இன் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஆன்லைன் அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் எல்லா பணத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டான்.
அவன் என்கிட்ட கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He handed all the money over to me. He handed all the money over to me. He handed all the money over அப்படின்னா அவன் எல்லா பணத்தையும், all the money அப்படின்னா எல்லா பணத்தையும். ஸோ he handed ஓவருங்கிறது ஒப்படைக்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம என்னத்தை ஒப்படைக்கிறோம், என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஹேண்டடுக்கும் ஓவருக்கும் நடுவில் சொல்லணும். ஓகேவா? ஸோ he handed all the money over என்னிடம் அப்படிங்கிறதுக்கு to me. ஓகேவா? இதுவே அவன் எல்லா பணத்தையும் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா he handed all the money over to her. ஓகேவா? நேற்று அவன் வேலையாக இருந்தான். நான் நேற்று அவனை பார்க்க போனேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல, அவன் ஏதோ ஒரு வேலையாக நேற்று இருந்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.